நாராயணரே, இந்த உலகின் நலனிற்காக எந்த சமுத்திர மந்தனத்தை நீங்கள் தொடங்கினீர்களோ அது சுபமங்களத்தை கொண்டு வந்துள்ளது. இதனால் எனக்கு ஒரு புதிய ரூபம், அத்துடன் புதிய பெயரும் கிடைத்தது. இன்னும் இங்கிருந்து பல விஷயங்கள் வெளியில் வரும் நாராயணரே. மீண்டும் சமுத்திர மந்தனத்தை ஆரம்பித்து விடுங்கள். சாகர ராஜா பழிவாங்கும் எண்ணத்தை மனதில் கொண்டு தாங்கள் இந்த சிருஷ்டியை சங்கடத்தில் ஆழ்த்தினீர்கள். என்னை காயப்படுத்தும் நோக்கத்தில் இந்த உலகிற்கு துன்பத்தை அளிக்க பார்த்தீர்கள். ஆனால் இப்பொழுது என்ன செய்வீர்கள்? ஆலகால விஷத்தை தாண்டி தங்களிடம் எந்த அஸ்திரமும் இல்லை. இனி எதுவும் இருக்கவும் முடியாது. இதற்கு மேல் இந்த மந்தனத்தையும் நிறுத்த முடியாது. அதோடு என்னுடைய லக்ஷ்மியையும் தடுக்க முடியாது. பழிவாங்கும் எண்ணம் தங்கள் புத்தியை பறித்து விட்டது. தங்கள் வளர்ச்சியை பறித்து விட்டது. இப்பொழுது இந்த அக்னியில் தங்களிடமிருக்கும் அனைத்தும் முழுமையாக பொசுங்கிவிடும். வாருங்கள் தேவகணங்களே, மீண்டும் மந்தனத்தை ஆரம்பித்து விடுங்கள். என்னுடைய நாராயணர் இந்த மந்தனத்தை தொடர்ந்து நடத்துவார். சரியான நேரத்தில் துணை புரியவில்லை எனில் சாகர ராஜா தன்னுடைய மரியாதையையும் தன்மானத்தையும் இழந்து விடுவார். இந்த கடலுக்குள் என்னவெல்லாம் இருக்கிறதோ எல்லாமே வெளியே வந்துவிடும். சுவாமி, இந்த முறையும் நாம் தோல்வி அடைந்தோமா அல்லது நாராயணரிடம் அனைத்தையும் இழக்கப் போகிறோமா? இல்லை வீரர்களே, வாருங்கள், ஒரு பாதுகாப்பு கவசத்தை அமைத்து விடலாம். இக்கடலில் இருந்து எந்த ஒரு பொருளும் சென்றுவிடக் கூடாது. உத்தரவு மகாராஜா. பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குங்கள். தர்ம காரியம் நடக்கும் பொழுது அதை எந்த ஒரு தடையாலும் தடுத்து விட முடியாது. இந்து சுதா அவதாரமாக இருந்தும் உன் தந்தையான சாகர ராஜாவுக்கு எதிராக இருக்கிறாயே? அப்படி அல்ல, உங்கள் மகள் அதர்மத்தை எதிர்த்து நிற்கிறாள். இதுதான் உண்மை என்றால்
கடலுக்குள் இருந்து வரும் ஒவ்வொரு ரத்தினமும் ஒவ்வொரு பொருளும் நாராயணன் கரங்களுக்கு போய் சேரும் முன்பே நான் அதை அழித்து விடுவேன். அழிக்கும் அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு பொருளும் ரத்தினத்தில் இருக்கும் தத்துவங்கள். அது என்னிலிருந்து தான் வரும். அதற்கு அடையாளம் கொடுப்பவள் நான் தான் ரட்சிக்கும் தேவி. நாராயணரின் ஸ்திரீ நான். என்னை தடுக்க முடியாது. மகளின் பேச்சை கேட்க வேண்டாம், ஆனால் தேவியின் பேச்சை நீங்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும். நான் இருக்கும் வரையில் இந்த உலகத்தையோ அல்லது கடலுக்கு அடியில் இருக்கும் எந்த பொருளையும் உங்களால் அழிக்க முடியாது. உன்னுடைய எச்சரிக்கையை கண்டு நான் பயப்பட போவதில்லை. என் எதிரில் நிற்காதே, சென்றுவிடு. அவரை தந்தையாக ஏற்றாய். உன் தந்தையே தாக்குவாயா லக்ஷ்மி? கடமை என்னும் பாடத்தை நாராயணரிடம் கற்றுக்கொண்டவள் நான். கடமைதான் முக்கியம், உறவுகள் முக்கியம் இல்லை என்பதை அவர் கற்றுக் கொடுத்தார். இன்று எனது கடமையை செய்வதற்காக தந்தையாரையே தாக்க வேண்டிய கடமை எனக்கு வந்தால் அதற்கும் நான் தயங்க மாட்டேன். இந்த பிரகாசம் அமிர்தத்திலிருந்து வருகிறதா? பாரிஜாத விருட்சம். லக்ஷ்மி ஒரு பொருளை உருவாக்குவாள், அதை பாதுகாப்பாள். நீங்கள் இரண்டையும் நிராகரித்தீர்கள் தந்தையே. இப்போது ஒவ்வொன்றாக உங்களிடம் இருக்கும் அனைத்தையும் பறிகொடுக்கப் போகிறீர்கள். அதோடு உங்களால் எதுவும் செய்ய இயலாது. அப்படியென்றால் உன் தந்தைக்கு எதிராகவே இந்த போரை நீ நடத்தப் போகிறாயா? கடமைக்காக செய்ய போகும் போர் தர்மமாகும் தாயே. ஆனால் நான் உன்னை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். உங்கள் கடனை நான் அடைத்தும் விட்டேன். மகள் என்னும் அதிகாரத்தை நீங்கள் இழந்து விட்டீர்கள். நான் என் வாக்கை காப்பாற்றினேன். உங்கள் இருவருக்கும் தாய் தந்தை ஸ்தானத்தை அளித்தேன், அன்பை காட்டினேன். ஆனால் உங்கள் மனதில் தாய் பாசமே இல்லை. பழிவாங்கும் விஷம்தான் நிரம்பி உள்ளது. இப்போது என்ன உறவை வைத்து என்னை தடுப்பீர்கள்? மிக அற்புதமான பாரிஜாத விருட்சம். இது நல்ல செய்தியை கொடுக்கும். வாருங்கள். நில்லுங்கள் தேவேந்திரா. நான் முன்பே தீர்மானித்தபடி முதலில் அசுரர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நாராயணரை ஆனாலாய். தங்கள் விருப்பத்தை தியாகம் செய்யுங்கள். சரி பிரபு. இந்த மரத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும்? இதை இந்திரன் விரும்புகிறார், கொடுத்து விடுங்கள். இதை அவமானப்படுத்தியதால் தான் இவர் செல்வத்தை இழந்தார் அல்லவா? நாராயணரே, நீங்கள் உத்தரவு கொடுத்தால் இதற்கு தகுதி என்றால் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோம். தாங்கள் தங்கள் தவறை ஏற்றீர்கள். அதற்கு வருந்தியும் விட்டீர்கள். இனி செல்வம் கிடைத்தால் தலை கணத்தில் ஆடக்கூடாது. அதை பத்திரப்படுத்தி வைப்பதே நல்லது. இப்போது இந்த பாரிஜாதத்தை அலங்கரிப்பது தங்கள் கடமையாகும். சரி நாராயணரே.
இப்பொழுது மந்தாரத்தை சுற்றினால் என்ன வருமோ அது எங்களுக்கு தான் சொந்தமாகும். சம்மதம் தானே நாராயணரே? உச்சிதம் எதுவோ அது நடக்கும் ஸ்வரபானு. மந்தனம் மீண்டும் தொடங்கட்டும். ஐராவதமா? அங்கே பாருங்கள், இந்திரன் இழந்த ஐராவதம் மறுபடியும் அவருக்கே கிடைத்துள்ளது. விரைவிலேயே நாராயணரிடமிருந்து பிரிந்த லக்ஷ்மி அவரிடம் போய் சேருவாள். இது ஒருபோதும் நடக்காது. இந்த ஐராவதன் சாகரத்தின் செல்வத்தின் அடையாளமாகும். இதை இழந்ததால் தான் இந்திரன் செல்வ செழிப்பை பற்றி நன்கு அறிந்து கொண்டார். நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள், லக்ஷ்மியை தன் பலத்தால் யாராலும் அடைய முடியாது, அவளை தடுக்கவும் முடியாது. இதோ தேவர்களின் செல்வங்கள் வந்துவிட்டது. அதற்கான இன்னொரு சமிக்ஞை இது. முதலில் உன்னிடமிருந்து உன் சொர்க்கத்தை பறித்தேன். இப்போது உன் பிரியமான ஐராவதத்தையும் பறிப்பேன். உதவி செய்யுங்கள் நாராயணரே. இவர்களிடம் ஐராவதம் போய்விடக் கூடாது. அவர்களுக்குத்தான் போகும் தேவேந்திரா. சொர்க்கலோகம் எவருடையதோ ஐராவதம் அவருடையது. நாராயணரே, ஆனால் ஐராவதம் வாருங்கள். உண்மையிலேயே நாராயணர் ஏதோ சதி செய்து கொண்டிருக்கிறார். வேண்டாம் மகாபலி. என்ன விஷயம் நாராயணா? மிக சுலபமாக ஐராவதத்தை கொடுத்து விடுகிறீர்களே. சுலபமாக அல்ல அசுரமாதா. இது அசுரர்களின் அதிகாரமாயிற்று. அதோடு நான் அறிவேன், தேவேந்திரனும் நிச்சயம் இதை ஆட்சேபிக்கப் போவதில்லை. இந்த ஐராவதத்தை அவர் பயன்படுத்தியது பழையதாகவும் ஆகிவிட்டது. ஆதலால் இதை அசுரர்களுக்கு தருவதை அவர் ஆட்சேபிக்க மாட்டார். மந்தனத்தின் போது ரத்தினங்கள் கிடைத்தால் அதை வைத்து புதிய வாகனம் உருவாக்குவார். இப்போது அசுரராஜன், அதாவது சொர்க்கலோகத்தின் ராஜா, பழையதை பயன்படுத்துவானா? ஒருபோதும் மாட்டான். நீங்கள் இந்த ஐராவதத்தை தேவகணங்களுக்கே கொடுத்து விடுங்கள். நாங்கள் இங்கே தகுதியானவற்றை தான் பெற வந்துள்ளோம். மகாராஜா பலி, இந்த குடுக்கல் வாங்கலில் தேவர்களின் கரங்களுக்கு எதுவும் சென்றுவிடக்கூடாது. அப்படியே அசுரமாதா, தங்கள் விருப்பப்படி. தேவேந்திரா, அசுரமாதாவின் ஒப்புதலோடு இந்த ஐராவதம் மீண்டும் தேவர்களுக்கே சொந்தமாகிறது. ரிஷிகணங்களே, ரிஷிகணங்களே, எங்குள்ளீர்கள்? கூறுங்கள் மகரிஷி. நாம் உடனடியாக இங்கிருந்து புறப்பட வேண்டும். எங்கு மகரிஷி? சமுத்திர கரைக்கு. மீண்டும் உலகத்திற்கு பாரிஜாதமும் ஐராவதமும் கிடைத்துள்ளது. இது ஒரு செயலை உணர்த்துகிறது. தேவி லக்ஷ்மி மீண்டும் வருவதற்கான சூழல் அமைந்துள்ளது. அது தெளிவாக தெரிகிறது.
பிரபு, லக்ஷ்மி நாராயணர் மீண்டும் ஒன்று சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. இதை அறிந்தவுடன் என் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த இயலவில்லை. நானே இங்கு வந்துவிட்டேன். தங்களுடைய எண்ணம் அல்ல, தங்களுடைய நியதி இங்கு அழைத்து வந்துள்ளது. தாங்கள் சரியான தருணத்தில் சரியான சமயத்தில் வந்துள்ளீர்கள். பசுவா? இந்த பசு என்ன அமிர்தம் கொடுக்கும் நாராயணரே? இது சாதாரண பசுவல்ல ஸ்வரபானு. இதுதான் காமதேனு. இது சாட்சாத் அமிர்தம் அல்ல. ஆனால் அமிர்தத்தை போன்ற பால் அதை அனந்த காலம் வரை தர முடியும். முழுமையின் அடையாளம் என்று கூறலாம். அசுரர்கள் இதை வைத்துக் கொள்ளலாம், ஆனால் சேவையிலும் மரியாதையிலும் குறை இருக்கக்கூடாது. நாங்கள் வீரர்கள், மெய்ப்பவர்கள் அல்ல. நாங்கள் சொர்க்கத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறோம். எங்களை போன்ற அசுரர்களுக்கு பாலை விட சோமபானமே பிரியமானது. மகாராஜா பலி, சூழ்ச்சியின் காரணமாக நாம் எல்லாத்தையும் இழந்து கொண்டே இருந்தால் அசுரர்களுக்கு என்ன கிடைக்கும்? அமிர்தம். நமக்கு தேவையானது அமிர்தம் மட்டும்தான். மற்றபடி எல்லாமே நம்மிடம் இருக்கிறது. இதுவே அசுரர்களின் முடிவென்றால் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் அறிகுறியான காமதேனுவை உலக நலனிற்காக நான் ரிஷி சமாஜுக்கு அர்ப்பணிக்கிறேன். காரணம், அவர்களுக்கு எப்பொழுதும் வாழ்வில் சங்கடம் நேரக்கூடாது. அதோடு அவர்கள் தங்கள் வாழ்வை ஞானத்தை வளர்ப்பதில் மட்டுமே செலுத்த வேண்டும். மிக்க நன்றி பிரபு. இந்திரா, மீண்டும் தொடங்கி விடலாம். இதிலிருந்து எங்களுக்கும் பலன் கிடைக்க வேண்டும் அல்லவா? எல்லையை மீறிவிட்டது. என்னுடைய இந்த திவ்யபானத்தை எவ்வாறு தடுக்கிறாய் என்று பார்க்கிறேன். எல்லாமே எனக்கு விரோதமாக ஏன் போய்க் கொண்டிருக்கிறது? எண்ணங்கள் மலிவாக இருந்தால் அஸ்திரங்களும் அவர்களுக்கு துணை புரியாது. நீங்கள் உங்களது கர்மா, தர்மம் மற்றும் கடமைக்கு எதிராக போய்விட்டீர்கள். நியாயத்தை விட்டுவிட்டு அநியாயத்தை தேடி அலைகிறீர்கள். இப்போது பாருங்கள், இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு எதிராக நிற்கிறது. நாராயணரே, உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். உங்கள் லீலைகளை வணங்குகிறேன். சாகர மந்தத்தின் அனைத்து செயல்பாடுகளும் அசுரர்களின் மனதை கலங்கப்படுத்தாமல் அவர்கள் துணையுடனேயே நடக்கிறது. அதோடு யாருக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதுவும் கிடைத்து விடுகிறது. நீங்கள் செய்தது அற்புதம் நாராயணரே. அதோடு மிகவும் போற்றத்தக்கது நீங்கள் வழங்கும் நியாயம் நாராயணரே. இதுதான் உத்தேசம் தேவரிஷி. இங்கு நாம் கடைவது சமுத்திரத்தை மட்டுமல்ல, நாம் நமது மனதையும் கடைந்து கொண்டிருக்கிறோம். அற்புதமாக கூறினீர்கள். சிறிது சிறிதாக சாகரத்தில் இருக்கும் ஒவ்வொரு பொருளும் தானாகவே வெளியே வருகிறது. அதோடு விரைவிலேயே என்னுடைய தாய் லக்ஷ்மியும்
என் பிரபுவிடம் வந்து விடுவார்கள். அதோடு சாகரராஜன் முழுமையாக மறைந்து விடுவார். ஓர் தேவராக இருந்தும் சாகரராஜன் அசுர குணத்தை பெற்றுவிட்டார். இதற்கான தண்டனையை அவர் அனுபவித்தே ஆக வேண்டும். சாகர ராஜா, என்னை தடுத்து நிறுத்துங்கள். யாராலும் யாரையும் தடுக்க முடியாது. யார் மனதில் பழிவாங்கும் எண்ணம் உள்ளதோ அவர்களுடைய அனைத்தும் பறிபோய்விடும். இந்த சாகரத்தில் இவரும் இவர் பழிவாங்கும் எண்ணமும் தான் மிச்சமிருக்கப் போகிறது. சென்று வா வருணி, நீ நலமோடு இருப்பாய். பழிவாங்கும் எண்ணம் வேகத்தை தராது, அக்னியை தான் கக்கும். இந்த அக்னி உங்களிடம் இருந்து அனைத்தையும் பறித்துவிடும். உங்களால் நின்று கொண்டு வேடிக்கைத்தான் பார்க்க முடியும். அங்கே பாருங்கள், அமிர்தம் வந்து விட்டது மகாராஜா பலி. நாங்கள் கடினமாக மந்தாரத்தை சுற்றியும் எதையும் நாங்கள் பெறவில்லை. அதனால் அமிர்தம் எங்களுக்கே கிடைக்க வேண்டும். அப்படித்தானே நாராயணரே? அசுரர்கள் இதை பெற வேண்டுமென்றால் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இது அமிர்தம் அல்ல, இது மதுபானம். அதாவது மதிராவின் தேவி வாருணி ஆவார்கள். அனந்த காலம் வரையில் மதுபானத்தை அளிப்பார்கள். எங்கள் அசுரர்களுக்கு சோமபானமும் அமிர்தத்திற்கு சமமே. எங்கள் முயற்சியின் பலன் இதுதான். வருணி, இது எங்களுக்கு வேண்டும். உச்சிதம் மகாராஜா பலி. நான் தங்களது விருப்பத்தை, அதோடு நான் வழங்கிய வாக்குப்படி தேவி வாருண்யை அசுரர்களிடம் ஒப்படைக்கிறேன். கண்டிப்பாக இதிலும் ஏதோ ஒரு உலக நலன் இருக்கிறதுதானே பிரபு. தேவகணங்கள் சோமபானத்தை அருந்தியதால் தான் அவர்களது ஆணவமும் கர்வமும் விழித்தெழுந்தது. அதன் பிறகு அவர்கள் எவ்வளவு பெரிய தவறை செய்தார்கள். இப்பொழுது இந்த வாருணி இந்த அசுரர்களின் அழிவுக்கு நிச்சயம் காரணமாக இருக்கப் போகிறார்கள். இங்கே என்ன நடக்கிறது? மரம் செடி கொடிகளை தாண்டி இந்த கடலில் என்ன இருக்கிறது? மீண்டும் மரம் வந்து விட்டது. பலி, இது வெறும் மரம் அல்ல. இதுவும் மரம்தான். இதையும் அவர்களுக்கே கொடுத்து விடுங்கள். எங்களுக்கு தேவையில்லை. நல்லது. நில்லுங்கள், நில்லுங்கள். இனி பேச்சு இல்லை. அசுரர்கள் ஒப்புக்கொண்டனர். மனதில் நினைத்ததை நிறைவேற்றிக் கொடுக்கும் இந்த கல்ப விருட்சம் தேவர்களுக்கு சொந்தமாகும். நீங்கள் சூழ்ச்சி செய்கிறீர்கள். கல்ப விருட்சம் அசுரர்களுக்கே சேர வேண்டும். நான் எங்கே ஏமாற்றினேன் தாயே? இந்த மரம் வேண்டாம் என்று கூறியது ஸ்வரபானுதானே? அதுவும் அசுரராஜனின் ஒப்புதலோடு. அதனால் கல்ப விருட்சத்தை நான் அசுரர்களிடம் ஒப்படைத்து விட்டேன். தாங்கள் சற்று நிதானமாக யோசித்திருக்க வேண்டும். மந்தனத்திலிருந்து கிடைக்கும் எந்த விருட்சமும் எப்படி சாதாரணமானதாக இருக்க முடியும்? இப்போது
எதுவும் செய்ய முடியாத அசுரமாதா. பிரபு, கல்ப விருட்சத்திற்காக நன்றி. இந்த மரியாதையை ஏற்றுக்கொள்கிறோம். எதையும் கூறுவதற்கு முன்பால் யோசிக்க வேண்டும் பலி. நீ ஒரு ராஜன். கல்ப விருட்சம் பறிபோனது. அது நாம் நினைக்கும் அனைத்தையும் நிறைவேற்றி இருக்கும். இனி கவனமாக செயல்பட வேண்டும். சரி அசுரத்தாயே. சக்தியோடு இழுங்கள் அசுரர்களே. சோமபானம் கிடைத்து விட்டது. அமிர்தமும் கிடைக்க வேண்டும். இழுங்கள். இழுங்கள். அசுரகணங்கள், மீண்டும் நான் தங்களை ஏமாற்றுவதாக என்னை நீங்கள் குறை சொல்லக்கூடாது. அதனால் இம்முறை தேர்ந்தெடுக்கும் உரிமையை தங்களுக்கே தருகிறேன். ஒரு பக்கம் ஓர் அழகான மங்கை, கலை மற்றும் நாட்டியத்தில் சிறந்தவள். இந்த அழகு தேவதைகள் பல கலைகளையும் அறிந்திருக்கிறார்கள். இன்னொரு புறம் இங்கு திவ்ய சக்திகள் கொண்ட இந்த அஸ்வம் உச்சை ஸ்ரவம். இப்பொழுது சொல்லுங்கள், எதை தேர்ந்தெடுப்பீர்கள்? எங்களுக்கு தேவர்களிடம் ஐராவதம் இருக்கிறது. அப்படி என்றால் அசுரர்களிடமும் ஒரு திவ்ய வாகனம் இருந்தாக வேண்டும். இந்த அஸ்வத்தை எங்களுக்கு தாருங்கள். தாயே, எங்களுக்கு தேவதைகள் தான் வேண்டும். அஸ்வத்தை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்ய? மோகம் வேண்டாம். ராஜயோகத்தை பற்றி யோசியுங்கள். இந்த தேவதைகளை தேவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். எங்களுக்கு இந்த உத்ரைஷவ அஸ்வத்தை கொடுத்து விடுங்கள். வார்த்தை அசுரமாதாவுடையது. ஆனால் உங்கள் மனதில் உள்ளதும் இதுதானே? தங்கள் ஆசைப்படியே அசுரமாதா. உச்சை ஸ்ரவம் அசுரர்களுக்கு சொந்தமானது. அதோடு தேவதைகள் தேவர்களுக்கு. நாராயணர், எல்லோருடைய ஆசைகளும் நிறைவேறுகிறது. யாருக்கு என்ன தேவைகள் இருந்ததோ கிடைத்தது. ஆனால் தேவி லக்ஷ்மி? சந்திக்கும் நேரம் நெருங்கிவிட்டது தேவி. ஆனால் இந்த காத்திருப்பு நடக்கும் சோதனைகளை இன்னும் கடினமாக்குகிறது. சமுத்திர மந்தனம் மீண்டும் ஆரம்பமாகட்டும். சரி நாராயணரே. இந்த மந்தனம் இனி தொடர்ந்து நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் சாகரராஜன் வேறு வழியின்றி தேவி லக்ஷ்மியை அமிர்தத்தோடு வெளியே அனுப்பி வைப்பார். சுவாமி, சுவாமி, காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள் அரசே, எங்களை காப்பாற்றுங்கள். இங்கு எதற்காக வந்தீர்கள்? உங்களுடைய இடத்திற்கு செல்லுங்கள். அவர்களுக்கென்று இடமே இல்லையே. அப்போது உங்கள் இடத்திற்கு தானே வருவார்கள் தந்தையே. எல்லா பக்கமும் பாருங்கள், அனைத்தும் அழிந்து வருகிறது. உங்களால் உங்களையே காத்துக்கொள்ள முடியவில்லை. இவர்களோ பாவம். உங்கள் ரத்தினத்தையும் சாம்ராஜ்யத்தையும் எவ்வாறு காப்பீர்கள்? கூறுங்கள். இன்னும் நேரம் இருக்கிறது. என்னை என் நாராயணரிடம் செல்ல விடுங்கள். இந்த மந்தனம் தொடர்ந்து நடக்கட்டும். நான் சாகரன். காயவும் மாட்டேன், அடி பணியவும் மாட்டேன்.
என் முடிவில் நான் மிக தெளிவாக இருக்கிறேன். லட்சுமியை திருப்பிக் கொடுக்க மாட்டேன். லட்சுமியை திருப்பிக் கொடுக்க மாட்டேன். இங்கு நடப்பது சாகர மந்தனம் மட்டுமல்ல, சமுத்திரத்தில் உள்ள கோளாறுகளையும் ஆணவத்தையும் அழிக்க நடக்கிறது. இந்த மந்தனத்தின் வேகம் இன்னும் அதிகரிக்க வேண்டும். இதனுடைய தாக்கமானது சாகர ராஜனின் இதயத்தை துளைத்தெடுக்க வேண்டும். தாய் என்றாலே கருணையின் அடையாளம். இந்த சங்கடத்தில் இருந்து உங்களால் தான் காப்பாற்ற முடியும். இவர்கள் நிலைமையை பாருங்கள் தாயே. தந்தைக்கு நீங்கள் புரிய வையுங்கள். இந்த அநியாயத்தை தடுத்து நிறுத்துங்கள். உங்கள் பிள்ளைகளை இழக்கப் போகிறீர்களே, இந்த பாரத்தை எவ்வாறு சுமப்பீர்கள்? எப்படி பழி வாங்குவீர்கள்? யாரோடெல்லாம் போராடுவீர்கள்? சாகரத்தில் வசிப்பவர்கள் நீங்கள். கடலின் அலைகளுக்கு முன்னே உலகமே மண்டியிட்டு விடும். ஆனால் நீங்கள் சிறு விஷயத்திற்கே பயப்படுகிறீர்கள். வீர மரணம் அடைவதே உங்கள் லட்சியமாக இருக்க வேண்டும். கடலின் இதிகாசத்தில் நீங்கள் அமரராகி விடுவீர்கள். சங்காசுரா, எழுந்திரு, எழுந்திரு மகனே. எழுந்திருங்கள், முன்னேறி செல்லுங்கள். இந்த சவாலோடு போராடுங்கள். லட்சுமி எங்கு பாவங்களை எடுத்து வைக்கிறாளோ அங்கு சந்தோஷம் சுகம் கூடும் என்பார்கள். அப்படி என்றால் லட்சுமியையே மகளாக கொண்டிருக்கும் நாங்கள் பெரும் செல்வந்தர்கள் ஆகியிருக்க வேண்டும். ஆனால் பார்த்தாயா, இங்கு எல்லாமே அழிந்து கொண்டு வருகிறது. இன்று உனக்கும் சரி, இந்த இயற்கைக்கும் சரி, ஒரு மகளாக உனக்கு ஏற்படும் களங்கமாகும். ஒரு தாய் இருக்கும் வரையில் ஒரு மகளுக்கு எந்த களங்கமும் ஏற்படாது. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என் தவறை திருத்திக் கொள்ளுகிறேன். மகளே, இதை நான் முன்பே செய்திருக்க வேண்டும். மகளை அனுப்பி வைக்க ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும். அவளுக்கு அன்பு காட்டி தாய் பாசத்தை பொழிந்திருக்க வேண்டும். ஆனால் நாம் அவள் அன்பை பறிக்க பார்த்தோம். பழிவாங்கும் எண்ணம் என்னை குருடாக்கிவிட்டது. தயவு செய்து என்னை மன்னித்து விடு. இந்த தாய் இதற்கு மேல் உனக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டாள். உன்னை தடுக்கவும் மாட்டாள். உன் புகுந்த இல்லத்திற்கு செல். உன் நாராயணரிடம் செல். நீ பெரிய அநியாயம் செய்கின்றாய் தேவி. அநியாயம் இது அல்ல சுவாமி. எது அநியாயம் தெரியுமா? நாம் செய்ததுதான் அநியாயம். லட்சுமியை நாராயணரிடமிருந்து பிரித்த அநியாயம் செய்தோம்.
லக்ஷ்மியின் ஆதாரம்தான் நாராயணன். ஆதாரமே இல்லை என்றால் லக்ஷ்மி இருந்தும் நமக்கு எங்கிருந்து சுகம் கிடைக்கும்? நாங்கள் உனக்கு அநியாயம் செய்தோம். தாய் என்று கூறவும் தகுதியற்றவளானே. உன்னை போன்ற ஒரு ஸ்ரீக்கு நான் தாயாகவும் இருக்க முடியவில்லை. இல்லை தாயே, நாங்கள் தவறு செய்து விட்டோம். இருந்தும் நீயோ எங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்தாய். எங்களை நீ சபிக்கவே இல்லை. என்னுடைய ஒரே மகனின் மரணத்தோடு என் தாய் பாசம் அழிந்து போயிருந்தது. நான் தாய் என்பதை மறந்திருந்தேன். இந்த மக்கள் வீரர்கள், என் குடும்பத்தில் ஒன்றாகும் மகன்கள். இவர்களை இழக்க விரும்பவில்லை. லக்ஷ்மி, நீ எனக்குள் இருக்கும் தாய்ப்பாசத்தை விழித்தள செய்திருக்கிறாய். சுயநலத்திற்காக மகளாக ஏற்றேன். ஒரு தாயின் அர்த்தம் என்ன? அது இப்பொழுது புரிந்தது. எப்படி நீ என்னுடைய மகளாக இருக்கிறாயோ அதே போல் இவர்களும் என்னுடைய மகள்கள்தான். இவர்களை நான் இழக்க விரும்பவில்லை. சாகரத்தின் தாய்க்கு தாய்ப்பாசம் இல்லை என்று இந்த உலகம் என்னை தூற்றிவிடக் கூடாது. செல் மகளே, இந்த தாய் உனக்கு இந்த இடத்திலிருந்து விடை தருகிறேன். இதை நான் ஒருபோதும் நடக்க விடமாட்டேன். அங்கேயே நில் லக்ஷ்மி. சாகரராஜனின் தலை வெட்டப்பட்டாலும் சரி, ஆனால் என் தலை வணங்காது. லக்ஷ்மி, என் அனுமதி இல்லாமல் நீ இங்கிருந்து கிளம்பிச் சென்றால் அடுத்த நிமிடமே என் வாளால் என் உடம்பிலிருந்து என் தலையை வெட்டி விடுவேன். வேண்டாம் சுவாமி, இவ்வாறு செய்யாதீர்கள். இவ்வாறு செய்யக்கூடாது. என்னுடைய மகளை அடைந்தும் அடைய முடியாமல் போயிற்று. நான் என்ன சொல்வதென்றால், நாம் முன்னதாகவே நம் மகனை இழந்தோம். இப்பொழுது என் கணவனை நான் இழக்க விரும்பவில்லை. தயவு செய்து உங்கள் பிடிவாதத்தை விடுங்கள் சுவாமி. ஒரு தந்தையாக இருந்து உங்கள் கடமைகளை செய்யுங்கள். லக்ஷ்மிக்கு ஆசீர்வாதம் அளித்து உங்கள் மகளை அனுப்பி வையுங்கள்.
என் வாக்கும் நான் செய்யும் செயலும் வீணாகாது லட்சுமி. அங்கேயே நில். இல்லை என்றால் ஒரு மகள் தன் தந்தையின் மரணத்திற்கு காரணமாகி விடுவாள். தாய் இல்லத்திலிருந்து வரும் பொழுது ஒரு மகள் தன்னுடைய பிறந்த வீட்டில் சம்மிருதியை நிரப்பிவிட்டு தான் செல்லுவாள். வேதனைகளை அல்ல. என் மனதிற்கு எப்பொழுது சந்தோஷம் கிடைக்கும்? என் தந்தை செல்வத்தோடு இருந்தால் கிடைக்கும். நான் செல்கிறேன். உங்கள் மரணத்திற்கு காரணமாக நான் இருக்க விரும்பவில்லை. தங்களுக்கு அமரராக வரத்தை தந்துவிட்டு செல்கிறேன். நீங்கள் என்றென்றும் அமரராக இருப்பீர்கள் தந்தையே. அமரராக இருப்பீர்கள். அமரராக இருப்பீர்கள். அங்கேயே நில் லட்சுமி. மீண்டும் கூறுகிறேன், செல்லாதே. இவ்வாறு நீ இங்கிருந்து செல்லக்கூடாது லட்சுமி. சுவாமி, நில் லட்சுமி. என்னை தோற்கடித்து இங்கிருந்து நீ செல்லக்கூடாது. மகள் தோல்வி அடைவதில் அது என்ன சாதனையா? ஒரு மகனை நாம் ஏற்கனவே இழந்து நிற்கிறோம். இந்த மகளையும் நான் இழக்க விரும்பவில்லை. லட்சுமியின் தந்தையாக இருந்து நாராயணன் செய்த பாவத்தை மறக்கவா? தள்ளிப்போ தேவி. சுவாமி, நான் சொல்வதை கேளுங்களேன் சுவாமி. மகள் உங்களுக்கு அமரர் வரத்தை கொடுத்து விட்டு போகிறார். இனிமேல் நாராயணனை எவ்வாறு நீங்கள் பழி வாங்குவீர்கள்? அதற்கெல்லாம் நிறைய காலம் கிடைக்கும். ஆனால் இப்போது அன்போடும் மகிழ்ச்சியோடும் மகளை அனுப்பி வையுங்கள். சுவாமி, பகைமையை வளர்க்க நான் உங்களை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். சாகரத்தில் இந்த விசாலமான இதயத்தை சுக்கு நூறாக உடைந்து போக விட மாட்டேன். உங்கள் கர்மா மற்றும் உழைப்பால் கடலை கடைந்து விட்டீர்கள் நாராயணரே. உங்கள் லக்ஷ்மி உங்களை நெருங்கி நெருங்கி வருகிறாள். லக்ஷ்மி உங்களை நெருங்கி நெருங்கி வருகிறாள்.
செல்வங்கள் கிடைத்து விட்டது நாராயணரே. வரவேற்கிறேன். இவ்வுலகின் செழிப்பை வரவேற்கிறேன். நாராயணனின் லக்ஷ்மியை. லக்ஷ்மி வாழ்க! தேவி ஸ்ரீ லக்ஷ்மி வாழ்க! பல நாட்களாக தாங்கள் காத்திருந்தீர்கள். எல்லாமும் முழுமையடைந்து விட்டது. இந்த பிரிதலை எவ்வாறு தாங்கிக் கொண்டீர்கள்? நீங்கள் குரோதத்தையே தாங்கிக் கொண்டீர்கள். என்னுடைய உரையாடலும் தங்களுடைய அலங்காரமும் இரண்டும் பாதியில் நின்றுவிட்டது. நாராயணரே, எல்லாமும் முழுமையடைந்து விட்டது. உங்களை நான் பார்த்த அடுத்த நிமிடமே லக்ஷ்மி நாராயணர் வாழ்க! லக்ஷ்மி நாராயணர் வாழ்க! லக்ஷ்மி நாராயணர் வாழ்க! லக்ஷ்மி நாராயணர் வாழ்க! மன்னிக்க வேண்டும் பிரபு, உங்கள் இருவரின் தரிசனத்தையும் காண அனுமதி இல்லாமலே வந்துவிட்டோம். நாங்கள் அனைவரும் கொடுத்து வைத்திருக்கிறோம். உங்களது இருவரின் இணைப்புக்கும் சாட்சியாக இருக்கிறோம். நாங்கள் லக்ஷ்மி நாராயணரை ஒன்றாக பார்க்கிறோம். விதியின் விளையாட்டு இதுதான் பிரபு. தேவி லக்ஷ்மி இப்பொழுது ஸ்ரீயாக வந்திருக்கிறார், சாகர புத்திரியாக வந்திருக்கிறார். அதனால் மீண்டும் ஒருமுறை எல்லா விதிமுறைகளும் நடக்க வேண்டும். நாராயணா, தாயே, நீங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து விட்டீர்கள். அதை இந்த உலகமே அறிந்து கொண்டு விட்டது. உலகத்தில் இருக்கும் அனைவரது ஆசையும் இதுவாகவே இருந்தால் அப்பொழுது மீண்டும் விவாகம் நடந்தாகவே வேண்டும். நாங்களும் இந்த உலகத்தில் வசிப்பவர்கள். இந்த நேரத்தில் எங்களுக்கு எந்த உற்சவமும் வேண்டாம். உற்சவம் வேலைகள் நடந்த பின்புதான் நடக்க வேண்டும். தேவி சரஸ்வதி, சமுத்திர மந்தனம் இன்னும் மீதம் இருக்கிறது. நாராயணரே, உங்களுக்கு உங்கள் லக்ஷ்மி கிடைத்து விட்டார். தேவர்கள் இழந்த அனைத்து செல்வ செழிப்பும் அவர்களுக்கு கிடைத்து விட்டது. நாங்கள் அசுரர்கள் அமிர்தத்தை பெறவே இதில் நாங்கள் கலந்து கொண்டோம். அது இன்னும் கிடைக்கவில்லையே. அமிர்தம் வருவதற்கு முன்பால் நீங்கள் கடைவதை நிறுத்தினால் நாராயணரே, அனைத்து உலகத்திற்கு முன்னாலும் நீங்கள் செய்ய இருந்த சூழ்ச்சியானது அனைவருக்கும் தெரிந்துவிடும் நாராயணா.
திதி, விவாகம் நடந்த பிறகு மந்தனத்தை ஆரம்பித்துக் கொள்ளலாம். பாருங்கள், இங்கு அனைவரும் விவாகத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். பாருங்கள். ஆனால் எங்களுக்கு வெறும் அமிர்தம்தான் வேண்டும். ஒரு தந்தையாக இருந்தும் நாராயணர் நம் மகனை கொன்றாரே, அதை எவ்வாறு மறந்தீர்கள்? இவர்களின் விவாகத்தின் போதுதான் நான் என் மகன் ஹயக்ரீவனை இழந்தேன். அதன் காரணமாக மந்தனத்தில் நாங்கள் கலந்து கொள்வோம், ஆனால் விவாகத்தில் கலந்து கொள்ள மாட்டோம். இந்த அசுரர்கள், இவர்களின் விவாகத்தை புறக்கணிக்கிறோம். உங்களது விவாகம் சிறப்பாக நடந்து முடிந்த பின் மந்தனத்திற்கு எங்களை அழையுங்கள். திதி, நம்மோடு மகனும் இல்லை, ஆனால் கணவன் இன்னும் உங்களோடு இருக்கிறான். நான் இருக்கும் பொழுது என்னுடைய மனைவி லக்ஷ்மி நாராயணரை அவமானப்படுத்தக்கூடாது. இன்னொரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் சென்று விட்டால் உங்களால் இங்கு திரும்பி வர இயலாது. நம்முடைய உறவை நிரந்தரமாக இழக்க வேண்டியதாகிவிடும். அற்புதம்! இவர்கள் இருவரையும் இணைத்து வைப்பதற்காக நீங்கள் நம் உறவை இழக்கப் போகிறீர்களா? உறவுகளை கண்டு பயந்து ஓடுபவள் ஒருபோதும் உறவை வளர்க்க முடியாது. உறவை வளர்ப்பதற்காக என் நாராயணரை போல் வாழ்க்கையில் போராட வேண்டும். அதோடு உறவை முறிப்பதற்காக அர்த்தமில்லாமல் எடுக்கும் முடிவே போதுமானதாகும். சரி, நல்லது. என் கணவனின் கௌரவத்தை கருதி என் பிடிவாதத்தை விட்டுக் கொடுக்கிறேன். ஆனால் நானும் என் புதல்வர்களும் இங்கே உங்களோடு இருந்தாலும் லக்ஷ்மி நாராயணனின் விவாகத்திற்கு நாங்கள் சாட்சியாக இருக்க மாட்டோம். ஆனால் நானும் என் புதல்வர்களும் இந்த விவாகத்தின் போது எங்கள் கண்களை மூடிக்கொள்வோம். இன்று நீங்கள் அனைவரும் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு சுகமெனும் பிரகாசத்தை நிராகரித்துவிட்டு இருள் என்ற நிழலை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். அதனால் இப்போது இந்த உலகத்தில் எப்பொழுதெல்லாம் விவாகம் போன்ற பவித்திர சம்பவங்கள் நடக்குமோ அந்த நேரத்தில் கண்களை மூடிக்கொண்டால் அல்லது புறமுதுகை காட்டிவிட்டால் அவர்கள் கணவன் மனைவிக்கு முதுகை காட்டப் போவதில்லை. சாட்சாத் லக்ஷ்மி நாராயணருக்கு முதுகை காட்டுவது போலாகிவிடும். பிரபு, இவர்கள் துர்பாகியத்தை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். இப்போது நாம் இந்த விவாகத்தில் சாட்சியாக இருக்க எங்களுடைய கடமையை செய்ய விடுங்கள் பிரபு.
என்ன அற்புதமான காட்சி இது! முயற்சியால் தான் ஒருவரது அன்பை பெற முடியும். இந்த அருமையான நேரத்தில் நாராயணர் தேவி லக்ஷ்மிக்கு வெற்றி மாலையை சூட்டுவார். இல்லை தேவி, நாராயணர் தேவி லக்ஷ்மிக்கு வெற்றி மாலையை சூட்ட மாட்டார். இல்லை தேவி, நான் இந்த வெற்றி மாலையை ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வாறு செய்வது உச்சிதமாக இருக்காது. என்ன காரணம் மகாதேவா? இதில் என்ன தவறு இருக்கிறது? காரணம் இருக்கிறது தேவி. நாராயணர் எந்த காரியத்தையும் காரணமில்லாமல் செய்ய மாட்டார். நாராயணரே, இதை ஏன் தாங்கள் ஏற்க மறுக்கிறீர்கள்? உங்கள் லக்ஷ்மியை அடைய கர்மாவின் அக்னியில் எரிந்து பல போராட்டங்களுக்கு பிறகு நீங்கள் அவளை அடைந்துள்ளீர்கள். இருந்தும் நாம் இன்னும் அனுமதியை பெறவில்லை தேவி. சாகரத்திற்குள் செல்லும் பொழுது நீங்கள் நாராயணனுக்கு லக்ஷ்மியாக இருந்தீர்கள். ஆனால் இப்போது இங்கே என் முன்னால் நிற்பது யாரோ? அவர்கள் சாகர ராஜனின் மகள். அன்பின் சக்தியானது அன்னை தந்தை வருத்தம் கொண்டால் பலவீனமாகிவிடும். ஆதலால் இந்த சந்திப்பின் மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால் அதற்கு தங்கள் பெற்றோர்களின் சம்மதம் வேண்டும். அவர்கள்தான் கன்யாதானம் செய்ய வேண்டும். அற்புதம் நாராயணரே. வெற்றி அடைந்த பிறகும் தோற்றவர்களை எவ்வாறு மதிக்க வேண்டும் என்பதை தங்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். சுபகாரியத்திற்கு ஏன் தாமதம்? அவரை அழையுங்கள் தேவி. எந்த பயனும் இல்லை. தேவி, மகளுடைய அன்பு அழைத்தாலே போதும். தாயும் தந்தையும் அவசியம் வருவார்கள். நீங்கள் அழைத்து பாருங்கள். நான் அங்கிருந்து வரும் பொழுது அன்பை பற்றி என் தாய் கற்றுக் கொடுத்து அனுப்பிவிட்டார்கள். ஆனால் தந்தையோ அப்பொழுதும் பழிவாங்கும் எண்ணத்தோடவே இருந்தார். தேவி, தாய் பாசம் எல்லா கஷ்டத்தையும் மறக்க வைக்கும். வெறுப்பு என்னும் அழுக்கை போக்கிவிடும். நீங்கள் அழைத்து பாருங்கள். அவர்கள் அவசியம் வருவார்கள்.
தாயே, தாயே, தந்தையாரே, உங்களுடைய மகள் உங்கள் லக்ஷ்மி உங்களை அன்போடு அழைக்கிறாள். வாருங்கள், என்னுடைய சுகமான வாழ்க்கைக்கு என்னை வந்து ஆசிர்வதியுங்கள். எனக்கு கன்னியாதானம் செய்து வையுங்கள். ஜலதேவிக்கும் சாகரராஜனுக்கும் என்னுடைய வணக்கங்கள். சாகரராஜா, எதற்காக காத்திருக்கிறீர்கள்? லக்ஷ்மி தேவிக்கு தாய் தந்தையராக இருக்கும் பொறுப்பில் இருந்து விட்டீர்கள். இப்போது உங்கள் கடமையை நிறைவேற்றும் நேரம் வந்துவிட்டது. உங்கள் மகள் உங்களை அழைத்திருக்கிறாள். வாருங்கள், கன்னிகாதானம் செய்ய வாருங்கள். ஓ, பகவான் வரவில்லை என்பதால் பக்தன் வந்து விட்டானா? என்னை சமாதானப்படுத்த நாராயணன் உங்களை அனுப்பி வைத்தாரா? இல்லை சாகரராஜா, நான் இங்கு நாராயணருக்கு பரிந்து பேசவே வரவில்லை. நான் இங்கு உங்கள் மகளின் வேண்டுகோளுக்கு இணங்கி வந்திருக்கிறேன். உங்களுக்கு அவர்களின் அழைப்பை கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன். நான் அங்கு வரப்போவதில்லை. நாராயணர் மந்தனத்தால் அனைத்தையும் பறித்து விடலாம். ஆனால் சாகரராஜனின் தன்மானத்தையும் கௌரவத்தையும் ஒருபோதும் பறிக்க முடியாது. அதாவது இப்பொழுதும் சாகர மந்தனத்தின் முக்கியமான உத்தேசம் உங்களுக்கு புரியவில்லை சாகரராஜா. இந்த மந்தனம் நடப்பதற்கான காரணம் உங்கள் மனதில் இருக்கும் அனைத்து வெறுப்புணர்வுகளும் அனைத்து தீய எண்ணங்களையும் அழித்து சாகரத்தை தூய்மைப்படுத்தவே இது நடக்கிறது. இருந்தும் சாகரராஜா இப்பொழுதும் பழிவாங்கும் அக்னியில் எரிந்து கொண்டிருக்கிறார். ஏன் எரியக்கூடாது? நாராயணர் என்னோடு என்ன செய்தார் என்று உங்களுக்கு தெரியாதா? நான் நன்கு அறிவேன் சாகரராஜா. ஆனால் நான் அறிந்த வரையில் நான் எதை பார்த்தேனோ, எதை நான் கேட்டேனோ, அதை நீங்கள் பார்க்கவும் இல்லை, அதை அறிந்து கொள்ளவும் இல்லை. சாகரராஜா, நீங்கள் மந்தனத்தை மட்டுமே கவனித்தீர்கள். ஆனால் கூர்மையான ஒரு விஷயத்தை கவனிக்கவில்லை. அதாவது அந்த மந்தனத்தின் ஆதாரம், அந்த கூர்மம், அது நாராயணரே. அதோடு அந்த பர்வதத்தை எது சுற்றி இருக்கிறதோ அந்த கயிறானது, அது வாசுகி, அதுவும் நாராயணரே ஆகும். சமுத்திர மந்தனத்தின் எல்லா இடங்களிலும் நாராயணர் மட்டுமே இருக்கிறார் சாகரராஜா. கடலை கடைபவர்களும் நாராயணர், கடைபவர்களோடு இருப்பவரும் நாராயணர்தான். நாராயணர் எதற்காக இதையெல்லாம் செய்கிறார் என்று யோசித்தீர்களா? அன்பு மட்டுமே காரணம். இங்கு கடமை மட்டுமே தான் இருக்கிறது சாகரராஜா. இது நாராயணருக்காக இல்லை, உங்களுடைய மகளான தேவி லக்ஷ்மிக்காகவே இருக்கட்டும். உங்களிடம் ஒரு பெண்ணாக வந்தவள் மகளாக மாறிவிட்டாளே, அதோடு உங்களுக்கு அமரவரத்தையும் கொடுத்து விட்டாள். அவர்களுக்கு கன்னிகாதானம் நீங்கள் தான் செய்ய வேண்டும். சொல்லுங்கள் சாகரராஜா. கண்டிப்பாக செய்வோம் தேவரிஷி. தேவி! சுவாமி, நம்முடைய விவாகத்தின் ஆதாரமும் அன்புதானே? இன்று அதே அன்பு நம்மளை அழைக்கிறது. நாம் சென்றுதான் ஆக வேண்டும். இதை நம் அன்பின் மேல் ஆணையாக சொல்லுகிறேன் சுவாமி.
தங்களை வரவேற்கிறேன் சாகர ராஜா. வாருங்கள் ஜலதேவி. தங்களுடைய மகளை விவாதம் செய்ய அனுமதி தாருங்கள். நான் நாராயணன் லக்ஷ்மியின் கன்யாதானத்தை உங்களிடம் கேட்கிறேன்.